தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், வலிகள், நிச்சயமற்ற எதிர்காலங்கள், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் மூழ்கி போகிற எங்களை கரம் நீட்டி தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு முகமுகமாய் பேசுவீராக. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு காண்பிப்பீராக. இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே போகும்போது உம்மை முகமுகமாய் தரிசித்தவர்களாய் கடந்து போக தெய்வம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக என்று வேண்டுகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், நிர்வீசாரங்கள், அசட்டுத்தனங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமாவை சிறைப்படுத்த எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். உடைய மகிமை எங்கள் மத்தியில் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் ஏதாவது சொன்னா, நல்லா நீங்க சொன்னீங்க பாருங்க, அதான் அதை விட கொடுமை. நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் ஏதாச்சும் சொன்னா அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிங்க, காரியம் ஜெயமாய் மாறும். கடைசி வரைக்கும் இதே மாதிரி உட்கார்ந்துட்டு போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நான் உன்னத பாட்டிலிருந்து பேச போறேன். வயசான தகப்பன்மார், தாய்மார் நிறைய பேர் இருக்கீங்க. ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு ஒவ்வாதது போல, ஏற்றுக்கொள்ளாதது போல காணப்படலாம். நான் மகாபாரதத்திலிருந்தோ ராமாயணத்திலிருந்தோ பேசலை. எங்கேருந்து தான் பேச போறேன்? வேதாகமத்திலிருந்து தான் பேச போறேன். ஒருவேளை நான் பேசுறது ஒரு மாதிரி சங்கடமா, இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி இருந்தா அப்படியே நீங்க திரும்பி பாருங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி. fill in the blanks. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம டைரக்டா இந்த வயசுக்கு வந்த மாதிரியே சில நேரத்தில் ஹேண்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது தப்பு. we are also crossed that same way. அந்த வாலிப வயசை நாமளும் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு தம்பிமார், தங்கச்சிமாருங்க சந்திக்கிற அதே பிரச்சனையை நாமளும் சந்திச்சிருக்கிறோம். அப்படிங்கிறத நாம மறந்துட்டு இப்பத்தான் மீகாவேல், காப்ரியேல் பக்கத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரியே பில்டப் பண்ணுவோம் பார். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இல்லாம ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. அந்த மாதிரி இல்லாம be a man of practical. ப்ராக்டிக்கலா அப்படியே யோசிப்போம். பிள்ளைகளை பார்த்து, பையனை பார்த்து, பொண்ணை பார்த்து சொல்லுவோம், டே இதெல்லாம் வர வேண்டியது தாண்டா, இது வர வேண்டிய வயசு தாண்டா. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இது முக்கியம் கிடையாது. காக்கா தலைமையில பறக்கும், குருவி தலைமையில பறக்கும், கழுகு கூட பறக்கும், சில நேரத்தில் வாத்து கூட பறக்கும். ஆனால் கூடு கட்ட விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கூடு கட்ட விட்டோம்னா தலை பண்ணாடையா மாறிடும். அல்லேலூயா. ஆமா, கூடு கட்டி கெட்டு போனவெல்லாம் இன்னைக்கு பைத்தியமா மாறி கிடக்கிறான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பறக்கும், அப்புறம் ஆயா மாறிடும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் பறக்கும், பறக்கத்தான் செய்யும், பறக்கத்தான் செய்யும். பறக்கணும், பறந்தாதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அதனால ஒரு மாதிரி நான் பேசுறது ஒரு மாதிரி இருந்தா நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்கணும், ஆமா இல்ல அப்படின்னு. அல்லேலூயா. அந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றது எனக்கு புரியும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க பார்ப்போம். உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க பாப்போம். 5வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் வாசிங்க. என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 2வது அதிகாரத்தில் அவர் சொல்றா, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனா, என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமா, கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். மாதுளம்பழம் ஜூஸை கொடு,
பைனாப்பிள் ஜூஸை கொடு, ஆப்பிள் ஜூஸை கொடு. நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அங்க நேசரோடு நடந்து 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 நேசத்தால் சோகமடைந்திருக்கிறா. இங்க நேசரை விட்டு விலகி போய் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறார். இந்த இணைப்புக்கும் பிரிவுக்கும் இடையில நடந்த காரியத்தை தான் இந்த மாலை வேளையில நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க நிறைய சத்தியத்தை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத பிரசங்கத்தை நான் பண்ண போறதும் கிடையாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க கிட்ட நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். நம்ம பைபிளே படிக்கிறது கிடையாது. ஆமேன். சும்மா தலையாட்டுங்களேன். ஏன்னா நம்ம பயங்கர பிஸி ஆயிட்டோம்ல. பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது, ஜெபம் பண்ண நேரமே கிடையாது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல பங்கு பெற நேரமே கிடையாது. ஏன்னா பிஸி. ஏன்னா அம்பானியோட அடுத்த ப்ரோக்ராம் நம்ம தான் அவருக்கு தரோம். அப்படி இல்லைன்னா நம்ம நிதி அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, நம்ம இந்திய தேசத்து நிதி அமைச்சர், அந்த அம்மையாருக்கு நம்ம தான் எல்லாத்தையும் கத்தரோம். ஆமா, நம்ம ஜென்ஸ் எல்லாமே நம்ம மோடிக்கு நம்ம ஆலோசனைக்காரர் இருக்கிற பத்தியில இந்திய தேசத்தை எப்படி தூக்கி நிறுத்தலான்னு இருக்கிறோம் பாரு, அதுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு கிறிஸ்தவங்களால பைபிள் படிக்க முடியல, ஜபம் பண்ண முடியல. பாருங்க, என்னன்னு தெரிய மாட்டேன். ஆனா பைபிள் படிக்க மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம், ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஆனா பண்ற பிரசங்கத்தை மட்டும் குறை சொல்லுவோம். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஏதாவது ஆன்சர் இருந்தா சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரியுதா? நான் இந்தியில பேசுற மாதிரி என்னை பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. கர்த்தர் இதுக்காக உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமா, நிறைய நேரத்துல நம்ம பண்றது இதுதான். பைபிளை படிக்க மாட்டோம். ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதுறா, உன் வேதாகமத்தின் மேல படிஞ்ச தூசியே நியாய தீர்ப்பு நாளில உன்னை நியாயம் தீர்க்க அப்படிங்கிறா. நம்ம பைபிள் மேல படிஞ்சிருக்கிற தூசியே நியாய தீர்ப்பு நாளில நம்ம நியாயம் தீர்க்குமா? பாருங்க, இயேசுவின் நாமத்தில் இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கொடிதான நாட்கள். பைபிளை தயவு செஞ்சு படிப்போம், ஆண்டவரை தேடுவோம், சபையினுடைய ஒழுங்கு சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம், சபையினுடைய எல்லா ஒழுங்கான காரியங்களில் ஈடுபடுவோம். எப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரோடு கனெக்ட்ல இருப்போம், தொடர்பிலே இருக்க ஆரம்பிப்போம். நாளுக்கு நாள் கர்த்தர் மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, அபிஷேகத்தின் மேல அபிஷேகம், வரங்களுக்கு மேல வரங்களை தந்து கர்த்தர் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமாம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. இந்த நாட்களிலே சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் வரும். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போகிறார். யாரை கொண்டு என்ன செய்வாரோ தெரியாது. நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜம்பாவன்களை வச்சு செய்ய மாட்டார். அற்பமாய் நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் ராப்பகலாய் ஆத்துமா பாரத்தோடு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய சகோதரிமார்கள் உண்டு, தாய்மார்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. உபவாச ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் உண்டு. தங்களுடைய சம்பாத்தியங்களை தேவ ராஜ்யத்திற்காக மொத்தத்தையும் கொடுக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், ஜெப வீரர்கள், தேவனுக்காக வைராக்கியமா இருக்கக்கூடியவர்கள், ஆத்மா பாரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரை கொண்டு கர்த்தர் தேசத்தை மாற்றுவார். ஆமென். ஆமா, நம்ம பெரிய சபையில் இருந்துட்டு அவங்க எல்லாரும் நாளைக்கு பயன்படும் போது நம்ம பயன்படாம போனா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் போயிட்டா அது ரொம்ப வேதனைக்குரியதாய் மாற ஆரம்பிக்கும். அதனால இயேசுவின் நாமத்துல பட்சமாய் கேட்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிளை படிங்க, ஆண்டவரை தேடுங்க, தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஏதோ மதவாதிகளைப் போல தேவனை தேட வேண்டாம். மனமாற்றம் அடைந்தவர்களாய் மறுரூபத்திற்கு நேராய் நம்முடைய பாதையை திருப்பும் பொழுது தெய்வத்தை தேடி நாம போக வேண்டாம். நாம இருக்கிற எல்லா இடங்களிலேயும் தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்பி நம்மை கனப்படுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் படிக்கிறாங்களோ படிக்கலையோ தெரியல, ஆனா கிரிட்டிசைஸ் பண்ண தெரியுது, குற்றம் கண்டுபிடிக்க தெரியுது. பாருங்க, எதுகை மோனையோடு பேச தெரியுது. அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, இவர் இப்படி பேசியிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆவியானவரே பார்த்து சொல்லுவான் பாரு, ஆண்டவரே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அதனால உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு பிரசங்கத்தை நான் பண்ண போறது கிடையாது. நீங்கள் தெரிஞ்ச புரிந்த பழக்கப்பட்ட அறிந்த அதே காரியத்தை தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஆமென். ஆமென். ஆமா, இன்னைக்கு நான் பேச போற சம்பவம் லவ் சீக். சொல்லுங்க, நல்லா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. லவ் சீக். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். சொல்லுங்க. உலகத்திலே பிசாசால செய்ய முடியாதெல்லாம் நம்ம மட்டும் செய்வோம். கண்ணை தந்துங்கனே சர்ச்சில் தூங்குவோம். அதுவும் நம்மளால மட்டும்தான் முடியும், பிசாசால கூட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால தயவு செஞ்சு நீங்க நான் பேசுறதுக்கு ரிப்பீட் பண்ணீங்கன்னா உயிரோடு இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையில நானும் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். லவ் சிக். சொல்லுங்க. லவ் சிக். நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன்.
ஆமா, இன்னைக்கு தலைப்பு இதுதான். இந்த 2வது அதிகாரத்துல மணவாளனோட நேசரோடே இருந்து அவர் சொல்றா, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். 5வது அதிகாரத்துல சொல்றா, எல்லா இடத்தையும் தேடிட்டு காவலாளர்கள் அவளுடைய வஸ்திரங்களை உறிஞ்சி அவளை நிர்வாணமா அடிச்சு துரத்தின உடனே அந்த இடத்துல சொல்றா, நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறா. கவனிங்க பார்ப்போம். ஒரு மனுஷனோ ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரியோ ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நேசத்தால் சோகம் அடைவார்கள். என்ன ஒரு மாதிரி இருக்கிற, அவர் எப்போ வருவாரோன்னு உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. எல்லாம் கன்னியாஸ்திரி மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு, அதான் வல்லமை. சரோஜா தேவி சிவாஜி கணேசன் செத்துட்டா நினைக்கிறீங்க? சர்ச்சில் தான். இதுக்கப்புறம் என்னால் புரிய வைக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கவனிங்க பார்ப்போம். ஏம்மா ஒரு மாதிரி சோகமா இருக்கு? அவரு போனாரு, இன்னும் வரல. நேசத்தால் சோகம். ஆமென். ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிற? அதான் ஒரு மாதிரி. என்னப்பா நல்லா கலகலன்னு இருப்பேன், என்ன இந்த புள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கு? அதான் அல்லேலூயா லவ் சிக். இது ஒரு பக்கம் பாருங்க. +2 வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அம்மா கூடவே இருந்து +2 படிக்கும் போது கூட சாப்பாடு ஊட்டி விட்டு கடைசியாக அந்த பிள்ளையை கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் விட்டுட்டு கேட்டுக்கு அந்த பக்கம் அவன் அழுவான் அல்லது அந்த பொண்ணு அழுவும், இந்த பக்கம் அப்பா அம்மா அழுவாங்க. இதுக்கு பேரு ஓம் சிக். சொல்லுங்க, ஓம் சிக். வந்துட்ட உடனே அந்த அம்மா படுத்தும் பாரு பாடு அந்த புருஷனை. அல்லேலூயா. நீங்கெல்லாம் பாதிக்கப்படாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க பார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் மாறாது. எப்படி சாப்பிட்றானோ அந்த பையன் இழைக்கிறானோ இல்லையே, இந்த அம்மா இழைச்சிரும். ஆமே. ஒரே பையன் பாஸ்டர், பின்னாடியே சுற்றிட்டு வருவான் பாஸ்டர், பசி தாங்க மாட்டான் பாஸ்டர், எதுவாக இருந்தாலும் என்னத்தான் கேட்பான் பாஸ்டர். குழந்தை எப்படி இருக்கானோ, அவள் எப்படி இருக்கிறாளோ, ஒரு வேலையும் வீட்டில் செய்ய மாட்டான், நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேன், எப்படி இருக்காளோ பொண்ணு. ஹாஸ்டலில் போய் ஜுரம் வந்துடும் பாரு குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்துடும், ஒரு மாதிரி இழைச்சிருவாங்க. இதுக்கு பேர் ஓம் சிக். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கப்பலில் போகும்போதே ஒரு கவரை கையில் கொடுப்பாங்க. ஏன்னா கப்பலில் போக போக என்ன வரும்? வாந்தி வரும். அதுக்கு பேர் சி சிக். சொல்லுங்க. ஐயோ வாய் தந்து சொல்லுங்க, நீங்க சிக்கா இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு. சி சிக். சொல்லுங்க, சி சிக். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிக்கு இருக்கு. அந்த சிக்கு தான் இப்போ லவ் சிக். அல்லேலூயா. ஆமா, நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். இப்ப கவனிங்க பார்ப்போம். இந்த உன்னத பாட்டுல 3 பேர் இருப்பாங்க. எப்பவுமே கதாநாயகன் கதாநாயகின்னு இருந்தாலே யார் இருப்பா? அப்போ நல்லா பாக்குறீங்கன்னு அர்த்தம். யார் இருப்பா? கதாநாயகன் கதாநாயகின் 2 பேர் இருந்தாலே யார் இருப்பா? வில்லன் இருப்பான். தெய்வன் ஒருத்தர் இருந்து மனவாட்டியாகிய திருச்சபைன்னு ஒன்று இருந்தா யார் இருப்பா? பிசாசு இருப்பான். பாதாளத்தின் பரலோகத்தின் வாசல்கள் மகிமையா இருந்தா பாதாளத்தின் வாசல்கள் ஒன்னு இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிரச்சனையே வரலனா நீ பரலோகத்தின் வாசலோட இல்ல, பாதாளத்தின் வாசலோடு கை கோர்த்துட்டன்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி, காய்க்காத மரத்தை தெருநாய் கூட திரும்பி பார்க்காது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமாய் வாழ வாழ ஆண்டவரோடு கிட்டி சேர ஊழியம் பெருக தேவன் மகிமைப்படுத்த நல்ல நிலைமைக்கு வர வர எதிர்ப்புகள் வருதுன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் வேற மாதிரி போயிடுச்சு. ஏதாவது எதிர்ப்பு வந்தாலும் எவனோ சூனி வச்சுட்டானோ மந்திரம் பண்ணிட்டானோ. அல்லேலூயா. ஆமென். நம்ம வேப்ப மரத்தடியிலிருந்து வந்த ஆள் இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே தான் மந்திரம் சூனியம் கட்டு. ஐயோ, உன்னை முதல் தட்டணும், நாள் தட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஜெபம் பைபிள் ஆண்டவர் ஒண்ணு கிடையாது. எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசட்டே. எங்களை மாதிரி ஆளு சில பேர் வந்து சொல்லுவான், உங்க வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்களான்னு. அப்பதான் 5 வருஷம் கழிச்சு அக்கா வந்திருப்பா. அந்த அம்மா தான் ஏதோ சூனியம் பண்ணிடுச்சணும். ஆடா பாவமே. ஒய்ஃப் புருஷனை பார்த்து சொல்லலாம், நான் சொல்லல உங்க அக்கா வந்தாலே ஏதாவது ஒண்ணு நடக்குன்னு. எல்லாம் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறதுல வில்லங்கம். இப்ப வில்லங்கம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி எதிர்மறையான காரியத்தை செய்யக்கூடாது. வில்லன் இருக்கிறானா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, நெருக்கம் வருதா, ஆண்டவரோடு நம்ம நல்லா இருக்கிறோமா, என் மனசாட்சியில தெய்வத்துக்கு எனக்கு எந்த விதமான கலங்கம் இல்லையா, கவலைப்படாத. கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார். அடுத்த மகிமை வரப்போகுது. கர்த்தர் மேல கொண்டு போக போறான்னு அர்த்தம். ஆமென். பிரச்சனைகள் வர வர நாம மேற்கொள்ளுவோம், நாம ஜெயிப்போம். ஜெயிப்பதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அதனால பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. ஆமென். அப்ப எல்லாத்திலையும் ஒரு வில்ல இருக்கத்தான் செய்வான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா. இப்போ இந்த உன்னத பாட்டுல மெய்ப்பன கதாநாயகனாகவும் சூலமித்தியால கதாநாயகியாகவும் சாலமோனை வில்லனாகவும் இந்த பைபிள் சித்தரிக்கிறது. சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். இவ சொல்றா, யாரு? சூலமித்தியா சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் அதை நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். ஆமா தானே? அவளே பீத்திக்கிறா பாரு. நான் கருப்பா இருந்தாலும்
நான் கேதாரின் கூடாரங்களை போல கருப்பா இருந்தால், அதுவும் எக்ஸாம்பிள் எங்க போறாப்பர், அரேபியர்களுக்கு மத்தியில் ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் கட்டக்கூடிய கூடாரம் தான் கேதாரின் கூடாரம். அந்த கூடாரம் மேல எல்லாம் தோலால மூடி மூடி மூடி, ஏன்னா பனிக்காலம் பார்த்தீங்களா, தோலால மூடி மூடி இருப்பாங்க. மேல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், தோல் இல்லை, அலங்கோலமா இருக்கும். ஆனா உள்ள போனா அந்த குளிர் காலத்துக்கு அவ்வளோ வாமா இருக்கும், உள்ள அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மேல படுத்தா இந்த ரோமத்தினாலான உடைகள் எல்லாம் இருக்கும். இவன் சொல்றா பாருங்க, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அடுத்த வசனம் அது வாசிங்க பார்ப்போம். போதும் போதும். இப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, இவ அடங்காதவ யாரு? ஐயோ சொல்லுங்கப்பா. சரி, இப்ப வாட்ச்மேனா யார் இருக்கிறா? சகோதரிமார்களா இருக்காங்க. வாட்ச்மேனா யார் இருக்கிறா? புருஷர் தான் இருக்கிறாங்க. தோட்டங்களுக்கு திராட்சை தோட்டத்து காவல்காரரா யார் இருப்பாங்க? புருஷர்கள் தான் இருப்பாங்க. இப்ப நான் அப்படி சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன், நானும் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவ, ஒருவேளை கடைசி பொண்ணா இருக்கலாம், நடு பொண்ணா இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்துல இவ மட்டும்தான் பொண்ணா இருந்திருக்கலாம். ஏதோ பாச பிணைப்பு, அவளை எல்லாரும் நல்லா பாதுகாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 3 வேளை நல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க, விதவிதமான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அம்மணி திங்க பாத்ரூம் போக ஊரை சுத்த, அல்ல சொல்லுங்க பாப்போம். அப்படியே வர 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 வீட்டுக்கு அடங்கிறது கிடையாது, அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, அண்ணன் தம்பி பேச்சை கேட்கறது கிடையாது. அண்ணன் சொல்லி பார்த்திருப்பான், அப்பா சொல்லி பார்த்திருப்பாங்க, அம்மா சொல்லி பார்த்திருப்பாங்க, வீட்டுக்கே இவ அடங்கிறது கிடையாது. அடங்காததுனால இவளை எப்படி திருத்தலான்னு ஒரு தீர்மானம் பண்ண உடனே நேரா இவளை கொண்டு போய் திராட்சை தோட்டத்தினுடைய ஓனர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுறான். இவ அடங்க மாட்டேங்கிறா. வீட்டுல அடங்காதவனை எங்க அடக்குவாங்க? பழமொழியில மறந்துட்ட மாதிரியே பாருங்க. வீட்டுல அடங்காதவனை எங்க அடக்குவாங்க? ஊர்ல அடக்குவாங்க. அண்ணன் தம்பி அத்தனை பேர். இவ சொல்றா, என் தாயின் பிள்ளைகள் என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியாய் வச்சுட்டான். அப்படின்னா வீட்டுல கீழ்ப்படிந்தது கிடையாது. பாசம் பெருக, அன்பு பெருக, அரவணைப்பு பெருக. பாருங்க, அந்த அன்பை அந்த அரவணைப்பை இவளுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை அற்பமா எண்ணி அண்ணனுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருப்பா, உடன்பிறப்புகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருப்பா, தாய்க்கு தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருப்பா. அத்தனை பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இவளை இனிமேல் இந்த இடத்துல வச்சா இவ கெட்டு குட்டிச்சவரா மாறிடுவா, இவளுக்குன்னு உத்தரவாதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய தாயின் பிள்ளைகள் அத்தனை பேர் சேர்ந்து அப்பா அம்மாவோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி திராட்சை தோட்டத்துக்கு அவளை காவல்காரியா வச்சுட்டாங்களாம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா மாறிட்டா தூங்க முடியாது. ஆமென். ஏதாவது தலையாட்டுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, தோட்டத்தை சுத்தி வந்துட்டே இருக்கணும். தோட்டத்தினுடைய மையத்துல அல்லது தோட்டத்தினுடைய கார்னர்ல ஒரு பெரிய கோபுரம் ஒண்ணு கட்டியிருப்பாங்க. கோபுரம்னா நம்ம கோபுரம் கிடையாது, மரத்தாலேயே அப்படியே நல்லா கட்டியிருப்பாங்க. மேல ஏறி போய் நிக்கணும். எப்ப பார்த்தாலும் டப்பாவை வச்சு தட்டிட்டே இருக்கணும். பாருங்க, நரி வரக்கூடாது, திராட்சை தோட்டம் பாழாக கூடாது, திருடம் வரக்கூடாது, குழிநரிகள் வரக்கூடாது, கெட்டு போக கூடாது. பாருங்க, அதனால பகல் முழுக்க தோட்டத்தை சுத்தி வந்துட்டே இருக்கணும். நைட்டான அந்த கோபுரத்தின் மேல போய் நின்னுட்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். மழையில நனைஞ்சிருப்பா, பனியில நனைஞ்சிருப்பா, வெயில்ல நனைஞ்சிருப்பா. சில நேரத்துல கிருபையை போக்கடிச்சாலும் இப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொபிஸ்டிகேட்டான சில இடத்துல வச்சிருப்பார், நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருப்பார், நல்ல வேலையை கொடுத்திருப்பார், நல்ல கிருபா வரங்களை கொடுத்திருப்பார், நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருப்பார், நல்ல அண்ணன் தம்பியை கர்த்தர் கொடுத்திருப்பார். பாசம் நம்ம மேல வர வர அந்த பாசத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியாம போறபடினால ஊதாரித்தனமா சுத்தும் போது கடைசியா இங்கே ஒரு இடத்துல லாக் ஆயிடும். பார்த்திருக்கீங்களா? வெளியவும் சொல்ல முடியாது, உள்ளவும் சொல்ல முடியாது. ஆமா, கிருபையை காலின் கீழே போட்டு மிதிக்க கூடாது. தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்னு எபிரேயரில் எழுதுறார். கவனிங்க பார்ப்போம். அப்பா அம்மா அன்பு அசட்டை பண்ணக்கூடாது, அப்பா அம்மா கொடுக்கிற ஸ்லாக்கியத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு 8 மணி நேரம் 10 மணி நேரம் எவனோ ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை செஞ்சு பாருங்க, தான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காம எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்குங்கிற. ஆனா நாம பண்ற அக்யூஸ்ட்தனம் பெருசு. நிறைய நேரத்தில் இதுதான் நடக்குது. அப்பா அம்மா பைக் வாங்கி தரவங்களும் ஆக்சிடென்ட்ல சாவான் பாரு. சொந்தமா கஷ்டப்பட்டு வாங்குறவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது பாரு. சொந்தமா கஷ்டப்பட்டு வாங்குறவன் அந்த ஒவ்வொரு பைசாவோட வழி தெரியும். அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி பாசத்தின் மிகுதினால வாங்கி தாறுமாறா ஓட்டி உடஞ்சி சின்ன அபண்டமாய் வாழ்க்கையை தொலைச்சிருவான்.
எல்லாம் கவனிங்க பார்ப்போம். கிறிஸ்தவர்களாகி நாம ஒன்று தெரிஞ்சுக்கணும். பாசத்தை முன்னாடி வைக்காம பரிசுத்தத்தை முன்னாடி வச்சு பாசத்தை பின்னாடி வச்சா நம்ம பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் மாறுவாங்க. ஆனா பாசத்தை முன்னாடி வச்சு பரிசுத்தத்தை பின்னாடி வச்சோம், வாழ்க்கை தொலைச்சிரும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஏதாச்சும் கண்டிக்கிறாங்களா? சண்டைக்கு போகக்கூடாது. பாஸ்டர் எதனா எச்சரிக்கிறாரா? சண்டைக்கு போகக்கூடாது. ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாராச்சும் கண்டிக்கிறாங்களா? சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம என்னவோ பெரிய உத்தம புத்திரனை பெற்ற மாதிரியே அல்லேலூயா, ஆமாம், சேரியை தூக்கி சொருகிக்குன்னு போயிருப்பா டீச்சருங்க கிட்ட சண்டைக்கு. பாவம், யார் பெற்ற மகராணி அந்த டீச்சர், அந்த வாத்தியார் யார் பெற்ற மகராசனும் போய் தூக்கின்னு சொருகி சண்டை. போய் உன் பிள்ளை என்னவோ 5 திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை அதை விடுங்க, சனி ஞாயிறு 2 நாள் உன் பையனை திட்டாமல் அடிக்காமல் இரு, நான் 5000 ரூபாய் தரேன். இல்லை, நாம பெத்தெடுத்த பிள்ளைய நமக்கு அடங்க மாட்டேங்குது. யாரு பெத்த டீச்சரோ வாத்தியாரோ அப்படியே போயிடுற சண்டைக்கு. நீ உன் பிள்ளைய வளர்க்கல, அவனை கொலகாரனா மாத்திர. யூதர்களுக்கு ஒரு பழமொழி உண்டான், 18 வயசுக்குள்ள தன் பிள்ளைக்கு ஒரு கைத்தொழிலை கற்றுத்தராதவன் தன் பிள்ளையை திருடனா வளர்க்குறான்னு அர்த்தமா. இயேசுவின் நாமத்தில் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த லெந்து நாட்டில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. டீச்சருங்களை எதிர்க்காத, வாத்தியாருங்களை எதிர்க்காத. அடிக்கிட்டா 4 அடி போடட்டும். ஆமாம், வாங்கினவங்களாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, வாங்காதவங்களாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால சண்டே கிளாஸ் டீச்சரை அசட்டை பண்ணாது, பாஸ்டர் அசட்டை பண்ணாது, கற்றுக் கொடுக்கிற முற்பிதாக்களை அசட்டை பண்ணாது. சபையில் இருக்கிற மூப்பர்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்றாங்களா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஏதாவது ஒன்று சொன்னால் எதிர்த்து பேசாத, சண்டைக்கு போகாத. தண்ணி தெளிச்சு விட்டுட்டான், என் நல்ல வாயால் எதுவும் சொல்ல விரும்பல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. புரிஞ்சுதான் நான் பேசுறது? அப்புறம் திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா தான் போகணும். ஆமென், 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 அல்லேலூயா. அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும். அதனால டீச்சர் கிட்ட சண்டைக்கு போகாது. பாருங்க, பிள்ளைங்களை டீச்சர் அடிச்சிட்டாங்களா, தனியா டீச்சர் கிட்ட போங்க. போயிட்டு ரொம்ப அடிச்சிட்டீங்க போலகுது, கொஞ்சம் பார்த்து நடந்துங்கன்னா அப்பா அம்மாவாக்கி நம்ம மேலே ஒரு மரியாதை கூடும், பிள்ளைக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதை விட்டுட்டு நீ என்னவோ பெரிய அல்லேலூயா அப்புறம் போயிட்டு வரது. நம்ம சந்ததியே புரியும் உங்களுக்கு? புரியாத எனக்கு தெரிய போகுது. நம்ம ஒரு நாங்கள் ஜல்லி போட்டாலும் நீங்கள் எல்ஐசி பில்டிங் கட்டுவீங்கல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால இயேசுவின் நாமத்தில் அப்படி பண்ணக்கூடாது. இவ அடங்கலை வீட்டுக்கு, திராட்சை தோட்டத்தை காவல்காரியா வச்சுட்டாங்க. வயசு பொண்ணு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் திராட்சை தோட்டத்தை சுத்தி 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 நடந்து வந்திருப்பா. நைட் ஆனா போய் அந்த கோபுரத்து மேல நின்னுட்டு டப்பாவை வச்சு சத்தத்தை எழுப்பிட்டு இருந்திருப்பா. யாரோ வரப்போறாங்க, பனியில நனையறா, வெயில்ல நனையறா, பாருங்க மழையில நனையறா. இப்ப நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல உடுத்தக்கூடிய நல்ல ஆடை இல்ல. ஏதாவது இவ 10 நிமிஷம் நிம்மதியா தூங்கணும்னு பார்த்தா ஓனர் வந்துருவான். சம்பளம் வாங்கிட்டு எருமாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறேன்னு திட்டி இருப்பா. பயம், கலக்கம், கமிட்மெண்ட் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. திராட்சை தோட்டத்து காவல்காரியா இருக்கிறான். கிருபையை போக்கடிச்சாலும் இதுதான், நல்ல ஸ்தானங்களை இழந்தாலும் அதுதான். எங்கேயோ ஒரு இடத்துல சிறைப்பட்டு போயிடுவோம். நம்ம மேல ஒரு விளங்காத காரியம் வந்து விழுந்துரும். ஆண்டவனாலே அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. கிருபையை மட்டும் இயேசுவின் நாமத்தில் போக்கடிக்க கூடாது. நல்ல அப்பா அம்மா என்ன கூடாது, நல்ல அண்ணன் தம்பிகளை இழக்கக்கூடாது, நல்ல நண்பர்களை இழக்கக்கூடாது, நல்ல சபையை இழக்கக்கூடாது, நல்ல போதக பிதாக்களை இழக்கக்கூடாது, நல்ல சத்தியத்தை இழக்கக்கூடாது. தெய்வம் கொடுக்கிற வார்த்தைகளை கை கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கை மாறும். இல்லாட்டி வாழ்க்கை கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, எங்க திரும்பினாலும் பாவம், எதை பார்த்தாலும் பாவம், எதை தொட்டாலும் பாவம், எங்க போனாலும் பாவம். அப்போ எவ்வளவு எச்சரிப்பும் கண்டிப்பும் நமக்கு தேவை. இவ பாருங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்காம அவங்க செலுத்தின அந்த அன்பு அசட்டை பண்ணி தப்பா போயிட்டதுனால திராட்சை தோட்டத்து காவல்காரியா மாறிட்டாங்க. கருத்து போயிருப்பா, மழையில நனைஞ்சு, பனியில நனைஞ்சு, வெயில்ல நனைஞ்சு கருத்து போய் டப்பாவை வச்சு தட்டிட்டு இருப்பா. வரவன் போறவன்லாம் பார்த்துருப்பான், என்ன பொண்ணு எப்படி தெரிஞ்சது தெரியுமா, இது இன்னைக்கு எங்க போய் கிடக்குப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருப்பான். எப்படியோ திராட்சை தோட்டத்து காவல்காரியாய் வெயில் என் மேல பட்டதுனால நான் எப்படி மாறிட்டேன், கருப்பா மாறிட்டேன். அது இவளே சொல்லிக்கிறாப்பா நான் அழகா இருக்கிறேன்னு. அதை நாங்க சொல்லணும். ஐயோ சொல்லுகப்பா, அல்லேலூயா. இவ எப்படியோ இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒரு ஆபத்து இவளுக்கு வந்துடுச்சு. அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க இவளால முடியல. சரித்திர ஆசிரியர்கள் இப்படி எழுதுறாங்க, இவ சத்தம் போட்டு கதறி ஏதோ ஒரு மிருகமும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இவளை அழிக்க வர ஆரம்பித்த உடனே இவ சத்தம் போட்டு கத்தரா. தன் ஜீவனை காப்பாற்ற முடியல. பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை. அண்ணன் தம்பி கூட இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை, ஓனர் கூட இல்லை, பக்கத்தில் இருக்கிற காவலாளியால காப்பாற்ற முடியல. ஒரு பயம், ஏதோ ஒன்று இவருடைய வாழ்க்கையை அழிக்க மிருகம்
சோகமா இருக்கலாம், அல்லது பலவீனமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒண்ணு இவருடைய வாழ்க்கை அழிக்க துரத்தும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த காட்டுல, திராட்சை தோட்டத்தினுடைய காட்டுல சத்தம் போட்டு கத்துறா, யாராச்சும் இருந்தா என்ன காப்பாத்துங்களேன், இந்த மிருகம் என்ன கொல்ல வருது, இந்த பிரச்சனை என்ன அழிக்க வருது, என்ன காப்பாத்துங்களேன். இவன் சத்தம் போட்டு கதற கதற அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல ஆடுகளை மேய்த்திருந்த மேய்ப்பன் இவள் அலறுதலின் சத்தத்தை கேட்டு இவ பக்கத்துல வந்து அவளை எல்லா விதமான அழிவுக்கும் மரணத்திற்கும் மேய்ப்பன் காப்பாத்திட்டான். காப்பாத்தி இவளை விட்ட உடனே இவளை அறியாமலே மேய்ப்பன் மேல அவளுடைய இருதயம் வசப்பாட ஆரம்பித்தது. மேய்ப்பனை நேசிக்க ஆரம்பித்தா. பாருங்க, 1வது அதிகாரத்துல கேட்கிறா, ஐயா நீர் உம்முடைய ஆடுகளை மந்தையை எங்கே மடக்கி அதை மேய்க்கிறேன்? மத்தியானத்துல வெயில் நேரத்துல உங்க ஆட்டு மந்தையை எந்த இடத்துல மேய்க்கிறேன்? நான் ஆடுகளின் பின்னாடி வரேன். மேய்ப்பன் சொல்றான், ஆடுகளின் பாதப்பாடி, ஆடுகளுடைய கால் தடயத்தை பார்த்துட்டு நீ வந்துரு அப்படிங்கிறான். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். மேய்ப்பனை நேசிக்க, மேய்ப்பன் இவளை நேசிக்க, மேய்ப்பனை தேட ஆரம்பிச்சா. பாருங்க, 2 பேரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் விரும்பிட்டாங்க. 2 பேத்துக்கு வீட்டுல சொல்லி, 2 பேத்துக்கு வீட்டுல சொல்லி, 2 பேத்துக்கு வீட்டுல சொல்லி. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அர்த்தம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வீட்டுல சொல்லி என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப கவனிங்க, இவ கருவச்சி. யார் இவ? ஐயோ சொல்லுங்கப்பா, இவ யாரு? கருவச்சி. வனாந்தரத்துல, மழையில, பனியில, திராட்சை தோட்டத்துல ஊரெல்லாம் சுத்தி இருந்தவன், கால் எல்லாம் நடந்து நடந்து பிஞ்சி போன செருப்புக்கு வழி இல்லாதவன். அந்த மேய்ப்பன் வந்து அவளை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்து இவளுக்கு மனைவியா நிர்ணயம் பண்ணிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் மேய்ப்பனுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தா. தான் உடை மாறி இருக்கும், தான் பேச்சு மாறி இருக்கும், தான் நடக்க மாறி இருக்கும், தான் செய்கை மாற ஆரம்பிச்சிருக்கும். இஸ்ரவேல் தேசத்துல நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு மணவாளன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். எப்போ மணவாளன் திரும்ப வருவாரோ தெரியாது. மணவாளன் திரும்ப வருவதற்குள்ள தாயும் தகப்பனும் அந்த பொண்ணு எப்படி வாழணும்னு அந்த பொண்ணுக்கு கத்து தரணும், என்ன சமைக்கணும்னு கத்து தரணும், சமுதாயம் என்னன்னு கத்து தரணும், அவ வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கத்து தரணும். அதுதான் அப்பா அம்மா. நீ விட்டுட்டு வந்துருன்னா அது பேய். நீ அவன் கூட குடும்பம் நடத்தாத விட்டுட்டு வந்துருன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? சத்தமா சொல். என்ன ஏன் பேய் மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. நான் நிறைய பேயை பார்த்துட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமம் பாட்டு பாடும்போது நான்லாம் சின்ன வயசுல அந்த பாட்டை பாடி எப்படி தெரியுமா பேய் ஓடும்? சோத்திரமா அந்த ரவுண்டு ட்ரம்மை வச்சு அடிச்சா சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை அப்படி பேய் ஓடும். இப்பெல்லாம் பேய் வந்து உட்காந்துன்னு பாட்டை கேக்குது. எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பார்ப்போம். எப்படியோ மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டா. இப்ப நல்ல நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருப்பா. இவளுடைய ட்ரெஸ் மாறிட்டு இருக்கும், இவளுடைய பேச்சு மாறிட்டு இருக்கும். இப்ப திராட்சை தோட்டத்தை காவல்காரியா இல்ல. இப்போ கால் எல்லாம் கரடு முரடான இடத்துல நடக்கல, வெயில்ல நனையில, பனியில நனையில. மேய்ப்பன் எப்ப வருவான், மேய்ப்பன் எப்ப வருவான், மேய்ப்பனுக்கு ஏத்த போல பேசியிருப்பா, மேய்ப்பனுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கும். இதே மாதிரிதான் எல்லாம் கவனிங்க. நம்மளும் எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஆபத்துல சத்தம் போட்டு கத்தணும். பணம் நம்மளை காப்பாத்தல, டாக்டர் நம்மளை காப்பாத்தல, சொந்த பந்தம் நம்மளை காப்பாத்தல, அப்பா அம்மா நம்மளை காப்பாத்தல, பாவமோ வியாதியோ பலவீனமோ போராட்டமோ நெருக்கமோ ஏதோ ஒன்று நம்மையும் துரத்திட்டு வந்தது. அந்த ஆபத்துல சத்தம் போட்டு கூப்பிடும் போது அந்த நேச மணவாளன் நாம எப்படி இருக்கிறன்றத பார்க்காம நம்மை தப்புவிப்பதற்காக வர ஆரம்பித்தா. நம்ம எல்லா விக்கனங்களுக்கும் காப்பாற்றினா. இப்ப காப்பாற்றி கொண்டு வந்து சபையில நம்மளை விட்டுட்டு அவர் போயிருக்கிறார், திரும்ப வரப்போறார். ஏன்? வார வாரம் ஆராதனை மெய்ப்பனுக்கு ஏத்த மாதிரி மாறணும். ஆமே. சபை வந்து டிங்கரிங் பார்க்குற இடம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஓட்டை உடைச்செல்லாம் இருக்குல்ல, இந்த கலாய் பூசுவாங்க நாங்கள் பாரு பித்தளை பாத்திரத்துக்கு. தெரியாத மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு கோபமா வரும். ஆமா, தயவு செஞ்சு தமிழ மாதிரியே பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இந்த கலாய் பூசுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளப்பா மாத்துவாங்க பாரு. இப்போ சாரி, இது புரியும், பியூட்டி பார்லர். இதை மறந்துட்டேனே. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமா, கருப்பா இருக்கிறவங்க கூட பெயிண்ட் அடிச்சு அனுப்பிடுறாங்க பாரு. எந்த தெய்வமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சபையும் அந்த மாதிரிதான். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்கக்கூடிய இடம் தான் இது. வார வாரம் ஆண்டவர் பேசுறாரா, ஆராதிக்கிறையா, துதிக்கிறையா, தேவனுக்கு ஏற்றார் போல மாறணும். நம்ம மேல இருக்கிற தேவையற்றவைகள் விலகி போகணும், தேவையில்லாத காரியங்கள் மாறி போகணும். இவளும் அப்படியே மாற ஆரம்பிச்சா. என்னடா அந்த ட்ரெஸ் போடவே மாட்டேன், இப்ப மட்டும் போட்டு போற? ஏன்னா அவளுக்கு பிடிக்கும், அதனால போடுறான். என்ன இந்த சுடிதார் வேணான்னு தூக்கி போட்ட இவ்வளதை மாட்டிட்டு போற? ஏன்னா அவனுக்கு பிடிக்கும். அதுமே பரட்ட மாதிரி தலையை பண்ணாட மாதிரி வச்சிருந்தோம், ஒழுங்கா சீவிட்டு போறான்னா காரணம் எங்கேயோ லாக் ஆயிட்டான்னு அர்த்தம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். 1ஆம் நம்பர் எருமாடு மாதிரியே தூங்கி இருப்பான் பாத்தீங்களா, 11 மணி வரைக்கும். காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறான்னா வாட்ச்மேன் வேலைக்கு போறான்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ ஒரு நேசம் இருக்கு பாத்தீங்களா, நேசம்.
வெதர் இட் இஸ் a good or bad doesn't matter. அது நல்லதோ கெட்டதோ, ஆனா நேசம் வந்துட்டாலே ஒருத்தனுடைய வாழ்க்கையில மறுரூபம் வரும். ஆமா தானே? ஆமென். தலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருப்போம், பியூட்டி பார்லர் போய் அப்படியே ஸ்டிக் மாதிரி ஆக்கிட்டு இருப்போம். ஏன்? புரிஞ்சிருக்கும் அர்த்தம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப மணவாளனுக்கு ஏற்றார் போல, மணவாட்டிக்கு ஏற்றார் போல நம்மை நாமே மாத்திப்போம். சபையும் இப்படித்தான். இப்ப இவ கணக்குக்கு வருவோமே, இவ இப்படி மாறிட்டாலா? ஒரு நாள் மேய்ப்பன் வந்து சொல்றான், நாளைக்கு ஒரு பெரிய கல்யாணம் நடக்குது, வா உன்னை அந்த கல்யாணத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். இவன் நல்லா ரெடி ஆயிட்டு இருப்பா. ஒரு பெரிய ரதம் வந்திருக்கும். ஏன்னா அவன் மேய்ப்பன், கோட்டீஸ்வரன், செல்வ சீமான், ஏக்கர் கணக்கு சொந்தக்காரன், அப்பேற்பட்டவன் ரதத்தை கொண்டு வந்து இவளை உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். அவங்க அப்பா அம்மா எல்லாம், அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து திராட்சை தோட்டத்துக்கு அவளை காவல்காரியா மாத்திட்டாங்க. ஆனா மேய்ப்பன் மட்டும்தான் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு அவளை கூட்டிட்டு போறான். பாருங்க, ரதத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருப்பான். அவன் செல்வ சீமா, கோட்டீஸ்வரன், பெரிய மேய்ப்பன். அந்த விருந்து சாலைக்கு உள்ள கூட்டிட்டு போயிருப்பான். கையை பிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருப்பான், இவத்தான் என் வருங்கால மனைவி நிற்பான். அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலுத்து போயிருக்கும். அப்பா அம்மா கூட அவளை இப்படி கனப்படுத்தல, அண்ணன் தம்பி கூட அவளை கனப்படுத்தல. அப்பா அம்மா எல்லாமே திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா வச்சுட்டாங்க. வெயில்ல நனைய வச்சாங்க, பனியில நனைய வச்சாங்க. ஆனா இந்த மேய்ப்பன் இவளை கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு அந்த ரதத்துல கூட்டிட்டு போயிருப்பான். அந்த விருந்து சாலைக்கு போயிருப்பான். எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான். 7 நாள் அந்த விருந்து நடக்குது. 7 நாள் ஐஃபையா இருந்திருப்பா, நல்லா சாப்பிட்டுருப்பா. கூட இருக்க இருக்க கடந்த காலத்தை திரும்பி பார்த்திருப்பா. இவ வாழ்க்கையில கிடைச்ச அந்த கிருபை, அந்த மேன்மை, அந்த ஸ்தானத்தை உணர்ந்து சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான். சந்தோஷம் ரொம்ப ஆயிட்டாலும் சாப்பிட மாட்டோம். பார்த்திருக்கலா? பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அந்த அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்க. அத்தனை பேருக்கு பிரியாணி செஞ்சுட்டு கடைசியா வீட்டில் வந்து மதியம் அடிச்ச சாப்பாடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிரை ஊற்றி கரைச்சி கொடுப்பான்மா. ஏன்? ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம். பாருங்க, ஏதோ ஒன்று சாதிச்சு முடிச்ச உடனே அந்த அன்பு இருக்கு பாரு, அந்த அன்பு பெருக்கம் வர வர மனசு அப்படியே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இவ பாருங்க, 7 நாள் போயிருப்பா, கூடவே கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பா, மணவாளன் கூடவே இருந்திருப்பா. அத்தனை பேர் இவளை பார்த்து ஹானர் பண்ணியிருப்பாங்க. இவ திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரி, பிஞ்சு போன செருப்புக்கு வக்கு இல்லாதவ, வனாந்தரத்துல சுற்றி திரிந்தவ, மழையில நனைஞ்சவ, பனியில நடந்தவ, வெயில்ல இருந்தவ. அந்த மேய்ப்பனை நேசித்த நேசத்தை நிமித்தமாக விருந்து சாலைக்கு போனான். 7 நாள் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான். மேய்ப்பன் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு இவ போறா. அப்பதான் இவ சொல்றா, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனா. என் மேல் பறந்த அவருடைய நேசமே. மனசாட்சியை தொட்டு கேட்டுப்ப, இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலனா, இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்த்து கையெடுத்து ஸ்தோத்திரம் சொல்றான். நம்ம வந்த உடனே நம்மளை ஹானர் பண்றான். நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. இது எப்படி? நம்ம மேல பறந்த நேசம், அந்த பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய தியாகம். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு 1000 பேருக்கு அதிபதிகளாக இருக்கிறோம். 4 பேர் நம்மளை பார்த்தோன்னே கணம் பண்றான். இன்னைக்கு உயர்ந்த பொசிஷனுக்கு மாறிட்டோம். நம்முடைய ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, நம்முடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மாறிடுச்சு, நம்முடைய ட்ரெஸ்ஸிங் மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மேல பறந்த அவருடைய நேசம். ஆமென். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி இல்லையே, அக்கா தங்கச்சி இப்படி இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இல்லையே. நம்ம பாருங்க நல்லா இருக்கிறோம். என்னவோ தெரியல, நாம நல்லவங்களும் கிடையாது, அவர் எதிர்பார்க்கிற இடத்துல இருந்தவங்களும் கிடையாது. அடங்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க, முரட்டாட்டம் உள்ளவங்க, அன்புனா என்னன்னே தெரியாது. அன்பு செலுத்தினவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்தினவர்கள், பாவிகளாயிருக்கையில், சத்துருக்களாயிருக்கையில், துரோகிகளாயிருக்கையில், அவருக்கு புறம்பானவர்களாயிருக்கையில் அவர் நம்மை தேடி வந்தார். நம்ம என்னைக்கோ கத்து நம்பர், இந்த வியாதி என்னால முடியல ஆண்டவரே, செத்து போயிடலாமான்னு இருக்கு நம்பர், இந்த பாவம் பெருசா இருக்கு, இந்த பலவீனம் பெருசா இருக்கு, இந்த ஏமாற்றம் பெருசா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத கத்துனமே, அண்ணன் தம்பி வரலையே, அப்பா அம்மா வரலையே, கூட பிறந்தவன் வரலையே, இயேசு வந்தாரு. இயேசு வந்து ஜெபத்தை கேட்டாரு, நம்மை மறுரூபமாக மாற்றினாரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு வந்து முன்னாடி நின்று மைக்க நின்று பேசுற எனக்காதான் இது எப்படி வந்தது? அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். நான் திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா கிடந்தேன். நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, நல்ல இடம்னா என்னன்னு தெரியாது, நல்ல சாப்பாடுனா என்னன்னு தெரியாது. பாளையத்திற்கு புறம்பா இருந்தேன்.
அந்த நேச கொடி என் மேல பறந்தபடினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கிறோம், நல்ல இடத்துல ஒர்க் பண்றோம், இன்னைக்கு 1000 பேருக்கு அதிபதிகளாக இருக்கிறோம், நிறைய பேரை நல்வழியில நடத்துறோம், இன்னைக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நற்கிரியை இல்லையா? நம்ம மேல பறந்த அவருடைய கொடி நேசம், அவர் நம்ம மேல வச்ச கிருபை, அவர் நம்மை நேசித்த நேசம். நம்ம கிட்ட அவர் எதையுமே எதிர்பார்க்கல, காப்பாற்றணும்னு வந்தார். ஆமென். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனால் சத்துருக்களாய், பாவிகளாய், துன்மார்களாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரிக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா பாருங்க, அந்த 7 நாள் விருந்து சாலையில சாப்பிட்டு இருக்க மாட்டா, வீட்டுக்கு கூட்டின்னு வந்து அந்த 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 மேய்ப்பெண் விட்டுட்டு எல்லாரையும் பார்த்து சொல்றான், இவ 7 நாள் சரியா சாப்பிடல, அதனால திராட்சை ரசத்தால் அவளை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் ஆற்றுங்கள். அவ கூட இருந்தா, நானும் என்னென்னவோ போஸ்ட் பண்ணேன், அவ சாப்பிடல, அதனால அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். கவனிங்க பார்ப்போம். இவ வந்து சொல்றா, நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன், நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எந்த இடத்துல இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், இன்னைக்கு தெய்வம் என்னை வச்சிருக்கிற ஸ்தானம் என்னன்னு தெரியும். அப்பதான் சொல்றா, அவருடைய நேச கொடி, அவருடைய நேச தழல், அவர் மேல இருக்கிற பாசத்தினுடைய வல்லமை என் வாழ்க்கையை மறுரூபமாக மாற்ற ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை மட்டும் அப்படியே திரும்பி பாருங்களேன். பாருங்க, கிச்சிலி பழத்தால் ஆற்றுங்கள். அடுத்த நாள் காலையில மேய் பண்ணுவாரா? இவத்தான் 7 நாள் சரியா சாப்பிடலையே, அல்ல சொல்லுங்க பாப்போம். வந்தவனே அம்முனி உள்ள பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறா. எங்க? ஐயோ சொல்லுங்கப்பா, எங்க? பெட்ரூம்ல. எடுங்க பாப்போம், 2வது அதிகாரம் எடுங்க பாப்போம். இல்ல 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க பாப்போம். அவ உள்ள இருக்கிறா. எங்க? உள்ள பெட்ரூம்ல இருக்கிறா. வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் இருக்கு, காம்பவுண்டோட ஜன்னல் பக்கத்துல மேய் பண்ணிக்கிறார். வாசிங்க. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். எல்லாம் கவனிங்க. காம்பவுண்டுக்கு வெளியே நின்று ஜன்னல் வழியாய் பார்த்து, கிராதியின் வழி, அந்த ஜன்னல் வழியா தன்னுடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். எல்லாம் என்னை பாருங்களேன், போதும் என்னை பாருங்களேன், எல்லாம் என்னை பாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் நான் சொல்றதுக்கு ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். ஆமே, ஒரு காலத்துல எப்ப சர்ச்சில் பிரேயர் நடக்கணும்னு ஏங்க நாளெல்லாம் இப்ப இருக்கு, இங்க இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்ப இவன் முடிப்பான்ற ஆளெல்லாம் இங்க இருக்கு. ஒரு காலத்துல அதிகாலை வேளையில தேவ சத்தத்தை கேட்பதற்காக போனோம், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். இவ சொல்றா பார், உள்ள பெட்ரூம்ல இருக்கிறா, காம்பவுண்டுக்கு வெளியே மேய்ப்பன் இருக்கிறான், ஜன்னல் வழியா அவன் பார்த்து பேசுறத உள்ள இருந்து சொல்றா, இது என் மனசாட்சி தொட்டு கேள். ஒரு காலத்துல தேவ சத்தத்தை எப்படி கேட்டோம், ஜபனா எப்படி ஓடணும், இங்க தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு நல்லா தெரியுமே. இது தேவ சத்தம் தானா, தேவ சத்தம் இல்லையா நமக்கு நல்லா தெரியுமே. ஒரு மனுஷன் பரிசுத்தாவினால நிரம்பி பேசுறானா, கதை அடிக்கிறானா நமக்கு நல்லா தெரியுமே. பகுத்தறிந்தோமே, தேவனோடு நடந்தோமே, காம்பவுண்டுக்கு வெளியே தூரத்தில் இருக்கும் போதே பார்த்தோமே. சில பேர் தரிசனத்தை பார்த்தோமே, தேவன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டாரு, கர்த்தர் முகமுகமாய் இடைப்பட்டாரு, கர்த்தர் நம்மோடு இருக்க ஆரம்பித்தார். இவர் சொல்றா, அது என் நேசரின் சத்தம். சில நேரத்தில் ஆராதிக்கும் போதே பார்த்திருக்கீங்களா, முன்னாடி நின்று நடத்துறவங்க ஆராதிக்க அப்படி இருதயம் எல்லாம் உடையும். சாதாரணமா ஏதோ ஒண்ணு பேச விடுதலை எல்லாம் உடையும். என்ன அர்த்தம்? அது என் நேசரின் சத்தம். எனக்காக மரித்தவர், என்னை காப்பாற்றினவர் என்னோடு இடைப்பட வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க தரிசனத்தை பார்த்திருக்கிறோம், எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு முழங்கால நின்று பைபிளை படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறோம், பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறோம், புருஷனை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறோம், மனைவியை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறோம், பாஸ்டர் மார்க்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பாஸ்டர் அது வேணாம் பாஸ்டர், என் ஆவியில ஒன்றும் சரிப்படலை, அதை விட்டுடுங்கன்னு இருக்கிறோம். ஏன்? அதிகாலையில் அந்த மணவாளனை தேடின தேடுதல், ஜன்னல் வழி அவரை பார்த்தது, தரிசனத்தில் அவரை பார்த்தது, வேதத்தில் அவரை பார்த்தது, ஆராதனையில் அவரை பார்த்தது. தப்பா ரைட்டா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இவ இப்படி எல்லாம் பார்த்தால, சுருக்கமா முடிச்சிடுறேன். அப்படி பார்த்தா தூரத்துல இருந்தே சொன்னா பாரியா, அது யாருடைய சத்தம்? நேசருடைய சத்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில சகோதரிமார்கள் பார்த்திருக்கீங்களா, புருஷன் தெருமுனையில வந்தாலே பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் உங்க அப்பா வந்துட்டார், போய் வாங்கிட்டான்.
ஏன்? அது அப்படித்தான். அப்ப இருந்த மனைவிங்க, புரியுதா புரியலையான்னு தெரியல. இப்ப இருந்த மனைவி வந்துட்டியா உட்காரு, அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு கேட்கறது, உங்களுக்கு காஃபி வேணுமா? 30 வருஷம் குடும்பம் நடத்தினிய அந்த ஆளுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே, உன் குற்றமா என் குற்றமா? சில தாய்மார் நல்லா இருக்கிறாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஒரு 400 பேர் 300 பேர் வராங்க. 85 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பாஸ்டர் அம்மாவுக்கு 85 வயசு. யாரையும் விடாம, நான் காலையில சண்டே சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன், லஞ்சு சாப்பாடு அந்த அம்மாவே செஞ்சு வச்சிருக்கு, டீ அந்த அம்மாவே போட்டு வருது. நான் சொன்னேன், அம்மா வயசாயிடுச்சம்மா, யாருக்கிட்டையாச்சும் கொடுக்கலாமா? முடிச்சுட்டு அந்த அம்மா சாப்பிடும் போது சொல்லுது, அவருக்கு யாரு போட்டாலும் பிடிக்காது, நான் போட்டால் தான் பிடிக்கும். அது அம்மா, நீ எல்லாம் சொம்மா. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு ஒண்ணுமே போடாம இருப்ப பாரு. ராசாத்தி நல்லா வருவேன். நம்மளும் மாட்டினோம் பாரு, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க பாரு. நீங்க அதுக்கு மேல அநியாயம் அக்க போரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பண்றது இன்னைக்கு? ஆமென் ஆமென். ஆமா, 35 வருஷம் குடும்பம் நடத்துற, 15 வருஷம் குடும்பம் நடத்துற, 10 வருஷம் குடும்பம் நடத்துற அந்த ஆளுக்கு டீ வேணும் காஃபி வேணும்னு தெரியாது. 2 பாத்திரத்தை எக்ஸ்ட்ரா கழுவ போறதுக்காக காஃபி வேணுமான்னு கேட்கறது. உன் தில்லாலங்கடி வேலை எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தப்பா ரைட்டா நான் பேசுறது? அந்த மனுஷனுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா என்ன? ஆமென் ஆமென். காலையில எந்திரிச்சு கேட்கறது, இட்லி வேணுமா? கடைசியா உப்புமாவு. சோத்திரமான எனக்கு உப்புமாவு போட்டவர் காலேஜில். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உப்புமாவு பக்கமே போறது இல்லையே. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஐயோ, என் பையன் சொல்லுவான், அம்மா தப்புமான்னுவான். உப்புமா பக்கமே போறது கிடையாது. எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். இந்த சொம்மா, இதுக்கு பேர் நடிப்பு. சொல்லுங்க பக்கத்துல, இதுக்கு பேர் நடிப்பான். ஐயோ, நல்லா சொன்னீங்க போங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். அந்த மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆளெல்லாம் இன்னைக்கு fill in the blanks. அந்த மாதிரி நல்லா வாழ்ந்தவங்களாம் இன்னைக்கு, ஒரு காலத்துல மனைவினா உயிரை கொடுப்போம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பார்த்தோன்னா ஐயோ வந்துட்டாலாங்கிறோம். அந்த அம்மா இல்லைன்னா நம்ம டப்பா டான்ஸு. சில பேர் சொல்றது, மாயாவரத்தில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க, சீர்காழியில் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும்டே. அல்லேலூயா. நம்ம இல்லைன்னா கூட நம்ம ஒய்ஃபுங்க சர்வைவ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒய்ஃப் இல்லைன்னா நம்மால ஒன்றும் பண்ண முடியாது. ஒய்ஃப் இருந்தால் தான் அதட்டுவோம். என்ன குழம்பு செஞ்ச, என்ன உப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை, வேற எங்கன்னா போக முடியும். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆளுங்க. பிள்ளைங்கள்லாம் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், அப்படியே பார்த்து. சத்தியமா போய் ஐயோ இயேசுவின் ரத்தம் எவனையுமே, அவன் வானத்திலிருந்து குதிச்சா கூட அவன் லூசிஃபரா இருப்பான். ஐ ஹேட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். பாருங்க, முதல் ஒரு 6 மாசம் இருப்பான். நம்ம ஒய்ஃபை நம்மளை விட்டு போயிட்டு 6 மாசம் அப்புறம் சொல்லுவான், அப்பா நாங்கள் வெளியே போகிறோம், தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவான். தங்கச்சி சொல்லுவான், அப்பா நாங்களும் வெளியே போகிறோம், அக்கா வீட்டுக்கு போயிடும். இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஐயா மாருங்களாம் கவனிங்க பார்ப்போம். நம்ம பாடுபடுவோம் பார். நம்ம ஒய்ஃப் இருந்தால் தான் ஏன் நமக்கு. தயவு செஞ்சு ஒய்ஃப் அற்பமா என்னாத. நல்லதோ கெட்டதோ மாட்டிட்டோம். ஆமென் ஆமென். அதனால தப்பா நினைக்க கூடாது. அந்த அம்மா தான் நம்மளை கரெக்ட் பண்ற ஆளு. ஆமாவா இல்லையா? உங்களை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறேன், கையை தட்ட வேண்டியது தானே. இப்படியே உட்கார்ந்து இருந்தா எங்க தான் போய் சேரத்து? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லது சொன்னாலும் அதே மாதிரி தான். ஐயோ ஆண்டவா, நம்மனா பரவாயில்ல, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நாள். புரியுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இயேசுவின் நாமத்தினால ஒய்ஃபை விட்டுடாது. நல்லதோ கெட்டதோ அந்த அம்மா தான் நம்மளை சீர்படுத்தும், நம்மளை ஸ்திரப்படுத்தும். புருஷனை தயவு செஞ்சு விட்டுடாத. அந்த மனுஷன் போயிட்டா நமக்கு ஆனர் இருக்காது. நம்மளை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிருவான். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான் பட்டு போடவை, அந்த ஆள் இல்லைன்னா பட்ட போடவை. அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தினால புருஷன் அற்பமா என்னாது, மனைவி அற்பமா என்னாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த சைட் பிஸ்னஸ் வச்சிருந்தீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, அந்த தேவை இல்லாதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு மதிக்காத இருந்தானா தயவு செஞ்சு மனமாறு. கர்த்தர் அப்படியாவது உன்னை பரலோகத்துல சேர்த்துப்பார். ஆமே. ஒய்ஃபை மதிக்காத இருந்தா தயவு செஞ்சு மனமாறுவோம். கர்த்தர் அப்படியாச்சும் நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்களும் அநியாயமான அக்கப்போர் வாய் இருக்குன்ட்டு வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுற மாதிரியே வீசத்து. பின்ன உருட்டு கட்டை எடுக்காம என்னத்தை எடுப்பா? சோத்திரம் ஆண்டவரே. தாயா இருக்க சொன்ன பேயா மாறிடுது. ஆமே. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? நான் பயப்பட மாட்டேன். நான் தான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு தெளிவோட வந்திருக்கிறேன். அடுத்த முறை இனிமேல் இந்த சர்ச்சில் என்னை கூப்பிட மாட்டாங்கன்னு நான் தெளிவா தான் வந்திருக்கிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காம நடுத்தருல கொண்டு வந்து நிப்பாட்டும். ஆமென். இந்த தேவையில்லாத காரியத்தெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு நல்ல வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் மாறாதுன்னு சொல்லாத, மாறணும். ஆமென். Where there is changes there will be a growth. எங்கே மாற்றங்கள் காணப்படுகிறது அங்க வளர்ச்சி காணப்படும். அங்கதான் ஆசீர்வாதம் காணப்படும். அங்கதான் நன்மை காணப்படும். அதனால மாறணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவன் மாறிட்டா பார். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றது, தரிசனம் பார்க்கறது, தூரத்துல இருந்து புருஷன் சத்தத்தை கேட்கறது எல்லாம் மாறிட்டா. இப்படியே மாறிட்டு நல்லா மாறிட்டா. நல்ல நிலைமைக்கு வந்துட்டா. மெய்ப்பனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ரதம் குதிரையோட சலங்கு சத்தத்தோடு போடுது. ஜல்குன்னு போகுது. உள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா குதிரை போயிடுச்சு. குதிரை வண்டி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, குதிரை வண்டி போயிடுச்சு. குதிரை வண்டி போய் இவ வெளியே வந்து பார்த்தோன்னே வண்டியில இருந்து ஒருத்தன் எட்டி பார்க்கறான். பார்த்தா தான் தெரியுது யார் அது? ராஜா. பார்த்தாப்ப அவன் இவளை பார்க்க, இவன் அவளை பார்க்க. அடுத்த முறை இவன் 2வது குதிரை ஓட்டின்னு வரான். ஐயோ சொல்லுங்கப்பா. குதிரை ஓட்டிட்டு வந்தோடனே பாருங்க, இவளை அறியாமலே குதிரை வண்டி பக்கம் போது அவன் இருக்கிறான் பாரு சாலமோன். அப்ப அவனுக்கு 60 ஒய்ஃப் இருக்குதான், 80 மறுமனையாட்டி இருக்குதான். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும். எல்லாம் கவனிங்க பாப்போம். ஏற்கனவே 60 ஒய்ஃப் இருக்கு. சைட் பிசினஸ் ஒரு 80 இருக்கு. இது இல்லாம இந்த கருவச்சி பக்கமா வண்டி ஓட்டுறான். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இவ அதுக்கு மேல ஒரு பண்ணாட. அல்லேலூயா. யார் வந்தாலும் ஆன்னு பேன்னு போறது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அவ வர, இவன் பார்க்க. இப்ப மெய்ப்பன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விட்டான். மெய்ப்பன் தானே இவன் ராஜா. ரதத்துல வரான்ல, அவன் ஸ்கூட்டர்ல வரான், இவன் கார்ல வரான்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே மாறி கடைசியா மெய்ப்பனை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து கலட்டி விட்டு இவன் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டா. அவன் சான்ஸ் எப்ப வரும்னு பார்த்தா ஏற்கனவே 60 இருக்குது, அதோடு போக வேண்டியதானே. பேராச்சை யாரை விட்டது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவளையும் பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டான். போய் அரண்மனையில காமிச்சிருப்பான், எடுத்து வந்து வீட்டுல விட்டு இருப்பான். அடுத்த நாள் மெய்ப்பனோடு இருக்கிற உறவும் நேசமும் பாசமும் கொஞ்சம் கொஞ்சமா துண்டிக்கப்பட்டு இப்ப ராஜாவோட போக ஆரம்பிச்சிட்டா. ராஜாவோட போயிட்டா. பாருங்க, இவன் கொண்டு போய் ஒரு பெரிய அரண்மனையில் அற்புதமான இடத்துல உள்ள வச்சிட்டான். அந்த அரண்மனை திரைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு, வீடெல்லாம் பயங்கரமா இருக்கு. இவன் தான் மெய்ப்பனாச்ச, அவன் தான் ராஜாவாச்ச. கொண்டு போய் எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டான். இப்ப மெய்ப்பன் வந்து அவ இருக்கிற இடத்துல தேடுறான். சுலோமுத்தி இல்ல. எல்லார் இடத்துலயும் போயிருப்பான், கேட்டிருப்பான். சுலோமுத்தியை பார்த்தீங்களா, என் வருங்கால மனைவியை பார்த்தீங்களா? எந்த இடத்துலயுமே இல்லை. அப்படியே தேடிட்டு வந்து கடைசியா எவனும் சொல்லியிருப்பான், சாலமோன் ரதத்துல வந்தான், கூட்டிட்டு போயிருக்கிறா அப்படின்னு இருப்பான். நேரா கொண்டு போய் எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்த்தா பங்களாக்குள்ள உள்ள இருக்கிறா. இவ போய் தன் வஸ்திரங்களை எல்லாத்தையும் கலட்டிட்டு நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு அம்மனி போய் பெட்ல படுத்துடுச்சான். அல்லேலூயா. இப்பதான் நடு ராத்திரியில ஒரு காலத்துல இவ பனியில நனைஞ்சா, வெயில்ல நனைஞ்சா, வெளியிருந்தா. அவனை காப்பாத்தி மெய்ப்பன் கொண்டு வந்து உள்ள வச்சான். இப்ப மெய்ப்பன் அவளுக்காக பனியில நனைறான், வெயில்ல நனைறான். திரும்ப வரமாட்டியா? நீதானே எனக்கு தேவை. இவ மெய்ப்பனை விட்டுட்டு போயிட்டா, ராஜாவுக்கு பின்னாடி போயிட்டா. அவன் கொண்டு போய் ரூம்ல அடைச்சிட்டான். உள்ள பெட்ரூம்ல இருக்கிறா. மெய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டு போய் அந்த அரண்மனைக்கு முன்னாடி நின்று சொல்றான். இந்த வாசிங்க பாப்பா, 5வது அதிகாரம். இல்ல 2வது வசனத்துல இருந்து வாசிங்க பாருங்க. அவ சொல்றா, இப்ப எல்லாம் கவனிங்க. இப்ப மெய்ப்பன் எல்லாத்தையும் தேடிட்டு வந்துட்டான். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. எல்லாம் கவனிங்க பாப்போம். என்னை பாருங்க, படிக்கிறவங்க மாட்டாங்க பாக்கட்டி. இவ சொல்றா, நான் போய் படுத்துட்டேன், தூங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா மனசாட்சி ஏதோ கிறுக்குன்னு பண்ணுது.
தப்பு பண்ணிட்டமே, தெய்வத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டமே, அபிஷேகத்தை விட்டுட்டு போயிட்டமே, கிருபையை விட்டுட்டு போயிட்டமே, சபையை விட்டுட்டு போயிட்டமே, ஸ்தானத்தை விட்டுட்டு போயிட்டமே, தெய்வத்துக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லையே அப்படின்னு மனசுல ஏதோ ஒன்று சலசலப்பு வர வர அப்படியே உள்ள படுத்துட்டு இருக்கிறா. இவன் நினைச்ச மாதிரியே மேய்ப்பன் வந்து கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறான். வாசிங்க. என் சகோதரியே, பாருங்க அந்த மேய்ப்பன் எல்லாம் என்ன பாருங்களேன், நிச்சயிக்கப்பட்டவனை விட்டுட்டு ஓடி போன இவளை பார்த்து அந்த மேய்ப்பன் கதவுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றான், என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே. கதவை திற. எல்லாம் கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்களேன், மனசாட்சி தொட்டு கேளுங்களேன். என்னைக்காச்சும் ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு அவரை விட்டு போன போது நம்மளை திட்ட மாட்டார். பார்த்துருக்கீங்களா? புருஷன் கூட சொல்லுவான், நீ அது பண்ணதுனால தான் இது வந்தது. மனைவி கூட சொல்லுவான், நீ பண்ணதுனால தான் அது வந்தது. அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, நீ பண்ணதுனால தான் அது வந்தது. ஆனா ஆண்டவர் நம்மளை எதுவுமே சொல்லாம நம்ம வந்தா போதும் அப்படின்னு நமக்காக காத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். கெட்ட குமாரன் தூரம் போயிட்டான், அவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனா தகப்பன் வருவானா 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 வருவானான்னு காத்திருக்க ஆரம்பித்தான். கெட்ட குமாரன் தகப்பனை தேடி நடந்து வந்தான், தகப்பன் கெட்ட குமாரனை தேடி ஓட ஆரம்பித்தான். நம்ம மட்டும் மனம் திரும்பி எழும்பிட்டா, நாம ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் நமக்காக 9000 அடி எடுத்து வைப்பா. ஆமென். பாருங்க, இந்த மணவாளன் வந்து இவ புருஷனை விட்டுட்டு நிச்சயிக்கப்பட்டவளை விட்டுட்டு ஓடி போய் அடுத்தவனோட தப்பான உறவை வச்சுட்டு உள்ள இருக்கிறா. இவன் பக்கத்துல இருந்து சொல்றான், என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமே. அப்போ கூட இவன் மேல கசப்பு இல்லை பாரு. இவ தப்பு பண்ணிட்டா, இவ போயிட்டா, இவ எனக்கு வேணாம், இவளை விட்டுட்டு இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற எண்ணம் அந்த மெய்ப்பனுக்கு இல்ல. பாருங்களேன், ஒருவேளை இவதான் மெய்ப்பனை தேவைக்காக தேடினா போல இருக்கு. வேலை கிடைக்கிற வரைக்கும், வீடு கட்டுற வரைக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், சுகமாகிற வரைக்கும் இவத்தான் அப்படி தேடினா. ஆனா மெய்ப்பன் அப்படி இல்லை. தனக்குண்டான எல்லாவற்றையும் சுயாதீனமா மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மொத்தத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டான். இப்ப அவளை விட்டுட்டு இருக்க முடியல. கதவுக்கு முன்னாடி வந்து சொல்றான், என் சகோதரியே, என் உத்தமியே, பாருங்க, என் புறாவே, என் பிரியமே சொல்றான். வாசிமா. கதவை திற, என் தலை பணியினாலும், எல்லாம் கவனிங்க பாப்போம், என் தலை பணியினாலும் இரவில் பொழியும் தூறலினாலும். எல்லாம் கவனிங்க, அந்த மேய்ப்பன் கதவுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றான், ஒரு காலத்துல அவன் நினைஞ்சாயா, அவ வெளியே இருந்தாயா, அவளை கழுவி குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி ஆசீர்வதிச்சு அவளை நல்லவளா மாத்தி கொண்டு வந்து பக்கத்துல வச்சா. புருஷனை விட்டுட்டு மேய்ப்பனை விட்டுட்டு இன்னொருத்த முன்னாடி போயிட்டா. இப்ப மேய்ப்பன் பணியில நனைறான், நைட்ல பொழியிற அந்த தூரல்ல நனைஞ்சிட்டு கதவுக்கு முன்னாடி வந்து சொல்றான், ஏன்பா கதவை திறப்பா, நான் தான் வந்திருக்கிறேன், கதவை திறப்பா. நல்ல மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்களேன், ஆசீர்வாதம் இல்லாத போது எப்படி ஆண்டவரை தேடணும். இப்ப சர்ச்சைக்கு வானா பாஸ்டர் அறுப்பாருங்கிறான். சர்ச்சைக்கு வானா பாஸ்டர் வேலை வெட்டி இல்லாம நடத்துவாருங்கிறான். தெய்வத்தை தேடுனா, ஆனா அன்னைக்கு பலகனி வழியா பார்த்தமே, தூரத்துல இருந்து சத்தத்தை கேட்டமே, தரிசனத்தை பார்த்தமே, ஏன் பாஸ்டர் நைட் பிரேயர் வைக்கலன்னு கேட்டோமே, ஏன் பாஸ்டர் சண்டே வரலன்னு கேட்டோமே, ஏன் பாஸ்டர் இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணன்னு கேட்டோமே. ஆனா இன்னைக்கு எப்ப பாஸ்டர் முடிப்புன்னு கேட்கிறோம். we are away from the path of God. நம்மளை கழுவி குளிப்பாட்டி நிப்பாட்டின அந்த தெய்வத்தை விட்டுட்டு தூரத்துல போயிட்டோம். தப்பா இங்கே போயிட்டோம். பைபிள் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு பாத்தீங்களா, வசனம் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு பாத்தீங்களா, ஸ்தானம் வந்துடுச்சு பாத்தீங்களா. நம்மளை விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போய் எல்லார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாருல்ல, பிரபல்யம் ஆயிட்டம் இல்ல. அதனால ஜெபம் வராது, ஆராதனை வராது, சர்ச்சில் வந்தா கை தட்டி பாட்டு பாட மாட்டோம். சபையே ஆர்ப்பரிப்பின் சத்தத்துல பிறந்தது. ஆனா இன்னைக்கு சத்தமா ஒருத்தன் சர்ச்சில் கை தட்டிட்டா எல்லாம் திரும்பி பார்க்கறான் பேய் மாதிரி. சத்தம் வந்துடுச்சாமா, என்னவோ எனக்கும் தெரியல, எங்க போகுதுன்னு நமக்கும் புரியல. நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. உள்ள போய் உட்கார்ந்துட்டு இப்ப மேய்ப்பன் வெளியே இருக்கிறான். சொல்றான், என் தலை
இரவில் பொழியும் தூறலினாலும் பனியினாலும் நினைதுப்பா. கதவை தர, நான் தான் உன்னை மீட்டவன், உன்னை ரட்சித்தவன், உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், நான் தான் வந்திருக்கிறேன், கதவை தர. அவ சொல்றா பாருங்க, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். எல்லாம் என்னவா? ஆஹா, இலே நீ கருவச்சி தானே, திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா சுத்தி இருந்தவ தானே. அன்னைக்கு உன் நிர்வாணத்தை மூட ஒருத்தனும் இல்லையே. சொல்றா மெய்ப்பனை பார்த்து, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், அதை நான் எப்படி எப்படி அதை திரும்பவும் உடுப்பே, என் பாதங்களை கழுவினேன். என்னவா? என்ன பத்தேலா? செருப்பு இல்லாம தோட்டத்துல சுத்தனவ தானே. இப்ப சொல்றா, என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று. நான் எப்படி திரும்பவும் அவைகளை அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியா நீட்டினார். எல்லாம் கவனிங்க பாப்பா. அந்த கதவு சந்துல என் நேசர் தமது கையை நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அவர் நிமித்தம் பொங்கினது. கவனிங்க, ரொம்ப நேரம் நின்னுட்டு அந்த கையை காமிச்சிருப்பார். இங்க பார்ப்பா, உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட காயம், உன்னை மீட்கத்தான், உன்னை விடுதலையாக்கத்தான், உனக்கு சுக வாழ்வை தரத்தான், உன்னை ஆசீர்வதிக்கத்தான், உன்னை கனப்படுத்தத்தான் அந்த சந்துல கதவு துவாரத்துல தான் காயப்பட்ட தழும்புள்ள கரத்தை காமிச்சார். அவ எந்திரிச்சு வர மாதிரி இல்லை. அவ சொல்றா, என்னது பரிமள தைல இருக்கான் கதவு டோர்ல, அதனால அதை எப்படி நான் கையை வச்சு திறப்பேங்கிறா. நேசர் பொறுத்திருந்து 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 பார்த்து கடைசியா நேசர் மேய்ப்பர் போயிட்டா. போய் முடிச்ச உடனே தான் இவளுக்கு அந்த குற்ற உணர்வு வந்துடுச்சு. ஐயோ, மெய்ப்பன் போயிட்டானே. நைட் ட்ரெஸ் போட்டு பெட்ஷீட் ஏதோ ஒன்று போத்திட்டு கதவை திறந்துட்டு வேகமா நைட்ல வெளியே ஓடியாரா. மெய்ப்பன் இல்லை, எங்கெங்கேயோ ஓடுறா, மெய்ப்பன் இல்லை. தெரு தெருவா போய் கேட்கிறா, என் நேசரை கண்டீர்களா? ஒரு காலத்துல நேசரின் சத்தத்தை கேட்டவன், பலகனி வழியாய் தரிசித்தவன், நேசரோடு இருந்தவன், நேசத்தின் உச்சிதத்தை அனுபவித்தவன், நேச தழல் இவ மேல பறந்தது, நேச கொடி இவ மேல பறந்தது. ஆனா இப்ப பாதை மாறிட்டா, தப்பு பண்ணிட்டா, ஓடுறா, எங்கெங்கயோ ஓடி தேடுறா. தேசத்தினுடைய எருசலேம் வீதிகளில் இருந்த காவலாளரை பார்த்து கேட்கிறா, என் நேசரை கண்டீர்களா அப்படின்னு கேட்கிறா. காவலாளர்லாம் டென்ஷன் ஆயிடுறான். போட்டு அடிச்சு அவ வஸ்திரத்தை உறிஞ்சு அவளை நிர்வாணம் மாத்தி ஓடிப்போ கழுத அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டான். நிர்வாணமா ஓடுறா. எருசலேமின் குமாரத்திகள் கிட்ட கேட்கிறா, என் நேசரை கண்டீர்களா? அப்பதான் எருசலேமின் குமாரத்திகள் கேட்கிறாங்க, உன் நேசர் எதிலே விசேஷித்தமானவர்? இப்ப இவ சொல்றா, என் நேசர் 10,000களில் சிறந்தவரா. எல்லாம் என்ன பாருங்களேன், கூப்பிடும் போது நேசரோடு கை கோர்த்து நடக்காதவ நேசரை கழட்டி விட்டுட்டு சொல்றா, என் நேசர் வெளிமான்களில் சிறந்தவர், சிவப்பானவர், தலை அப்படி, கை இப்படி, கால் இப்படி. நான் என்ன சொல்றேன், கூட போக வேண்டிய நேரத்தில் போகாம, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காம, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்காம, தெய்வத்தை இப்படி பண்ணிட்டு இப்ப சொல்றா. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? நம்மளும் அப்படித்தான். இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லா கிறிஸ்தவனும் ஒரு காலத்தில் தெய்வ பயம் நிறைந்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்தில் ஆத்துமா பாரம் இருந்தவர்கள், எல்லா ஊழியர்களும் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி கதறினவர்கள், அழுதவர்கள், ஆத்துமாவோடு தெரு தெருவாய் சுற்றி திரிந்தவர்கள். ஆனா பணமும் பேரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் வர தெய்வம் நம்மை கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்த உடனே நேசரின் சத்தத்தை கேட்கிறோம், ஆனா எந்திரிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டோம், எவனோ ஒருத்தங்கிட்ட அடிமையா மாறிட்டோம், எங்கேயோ தெய்வத்தை விற்று போட்டுட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல தெய்வத்திற்கு துரோகம் பண்ணிட்டோம். இவ ஓடுறா. அப்பதான் எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சொல்றா, ஐயோ தப்பு பண்ணிட்டு என்னை காப்பாத்தின நேசரை விட்டுட்ட, என் நேசரை கண்டீர்களா? நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன், போய் அவர்கிட்ட சொல்லுங்கிறா. முன்னாடி கூடவே இருந்து உபவாச ஜபம், கண்ணீரின் ஜபம், அந்த ஜபம் இந்த ஜபம்னு போனவ இன்னைக்கு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு கூட வேற வழி இல்லாம கேட்கிறா, நான் நேசத்தா சோகம் அடைந்திருக்கிறேன். இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவர் 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 ஆண்டவர்னு பேசுறோம். ஆண்டவர் கூட இருக்கிறோமா? இந்த சத்தத்தை கேட்கிறோமா?
இல்ல அவரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் இல்லாதே ஜெபம் இருக்குல்ல, ஆண்டவர் இல்லாம எல்லாம் இருக்குல்ல. எத்தனை முறை கதறணும், எத்தனை முறை கண்ணீர் விட்டோம், எத்தனை முறை அழுதும், சாகர மாதிரி இருந்தோமே, தெய்வம் காப்பாத்தினாரு. இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டோமே. சுலோமுத்தியால் தேடுறா, தெருவா அடி வாங்குறா, காவலார்கள் காயப்படுத்தினார்கள். அவ தீர்மானம் பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டேன், இனி என் நேசரை தவிர யாரும் பின்னாடியும் போக மாட்டேன். திரும்ப வந்தா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெளிப்படுத்துற விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன். கதவு தட்டுகிற வரைக்கும் தான். சத்தத்தை கேட்டு எழுந்துரு. தெய்வம் பேசும்போது, எச்சரிக்கும் போது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி. உன் மேல படிஞ்சிருக்கிற தேவையில்லாத காரியத்தை தூக்கி உதறி போட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வர ஆரம்பித்து பார். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் பொருந்தினதாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். முந்தின மகிமை விட பிந்தின மகிமையை பெருசாக மாற்றுவார். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். முந்தின ஆலயத்தினுடைய மகிமை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசா இருக்கும். ஆமென். உலகத்துக்கு பின்னாடி போகாத, பாவத்துக்கு பின்னாடி போகாத, துர்க்கிரியைகளுக்கு பின்னாடி போகாத. ஆண்டவர் கூப்பிடும் போது, அழைக்கும் போது தேவ சத்தத்தை கேட்டு எழுந்து வா. கடமைக்காக தெய்வத்தை அண்டிக் கொள்ளாத. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டா எல்லாம் என்ன பாருங்களேன், எனக்கு பிரசங்கப்படுத்த கொடுத்துருவார், மைக்க கொடுத்துருவார், சர்ச்சை கொடுத்துருவார், ஆனா அவர் என்னை விட்டுட்டு விலகிடுவார். நான் என்ன பேசினாலும் பெண்களை சத்தம் போல தான் இருக்கும், ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனா தான் இருக்கும். எல்லாரும் உட்கார்ந்து சொல்லுங்க, என்ன இருந்தாலும் அறுக்கிறா அப்படின்னுவீங்க. ஐயா, தெய்வம் நம்மளை விட்டு போக கூடாதியா. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார், ஆனா எந்திரிச்சு போயிடுவார். சாராள் 3 தேவதூதர்கள் வரும்போது சாராள் சிரிக்கிறா. தேவதூதர்கள் கேட்கிறாங்க, சாராள் சிரிச்சா அப்படிங்கிறாங்க. ஆனா இவ சொல்றா, நான் சிரிக்கல அப்படிங்கிறா. இல்ல நீ சிரிச்ச அப்படிங்கிறாங்க. இல்ல நான் சிரிக்கல அப்படிங்கிறா. தேவதூதன் சொல்றான், உற்பவ காலத்திட்டம் வரும், நீ ஒரு பிள்ளை அணைச்சிட்டு இருப்ப, எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறமா சாராளுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அடுத்தது சாராளுடைய மரணம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நம்ம கேட்கறத சில நேரத்தில் கொடுத்துருவார், எந்திரிச்சு போயிடுவார். ஆனா அனுபவிக்க முடியாது, அது ஆசீர்வாதமா இருக்காது. எங்க நேசரை தொலைச்சோம், எந்த இடத்துல நேசரை விட்டுட்டோம், எந்த இடத்துல தெய்வத்தை வேண்டான்னு தள்ளிட்டோம். இந்த நல்ல பரிசுத்த கால வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ தொலைச்சிட்டோம், மீண்டுமா அதை எடுப்போமே. நான் எப்படி இதை பண்ணுவேன்னு சொல்ல வேண்டாம். ஒரு காலத்தில் நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க, ஒரு காலத்தில் ஒண்ணுத்துக்கு வழி இல்லாதவங்க, ஒரு காலத்தில் ஒருத்தரை நம்மளை மதிக்கல, ஒரு காலத்தில் ஒருத்தரை நம்ம ஏறெடுத்து பார்க்கல. இன்னைக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், ஸ்தானங்கள், உயர்வுகள், வீடுகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் தெய்வம் கொடுத்த கிருபை. நம்ம மேல படிந்த அவருடைய நேசத்தின் ஆமென் வஸ்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இழந்து போனது மீண்டுமாய் வருவோம். அடுத்தவனை பார்க்க வேணாம், மற்றவங்களை பார்க்க வேணாம், நேசருக்காக போக ஆரம்பிப்போம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் அடிமையை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வீட்டில் போய் பாருங்க, முதல் 6 வசனம். யாத்திராகமம் 21வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எல்லாம் என்ன பாருங்களேன், ஒரு எஜமானன் கிட்ட ஒரு அடிமை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிமை எவ்வளவு நாள் அக்ரிமெண்ட் போடுறான்னு அந்த வரைக்கும் இருப்பான். அப்படி இல்லாட்டி பாருங்க, என்னது இந்த வருஷம் வரைக்கும், ஜூப்ளி இயர் வரைக்கும் அவன் கூட இருப்பான். 49 வருஷம் அந்த எஜமானன் கிட்ட வேலை செய்வான். இப்போ நான் ஒரு எஜமானன் கிட்ட வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஜமானன் கிட்ட வேலை செய்யும் போது என் விடுதலையின் காலம் வரும்போது நான் போகலாம். அப்படி போகும்போது அந்த எஜமானன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த 49வது வருஷம் விடுதலையின் ஆண்டு வரும்பொழுது நான் அந்த இடத்த விட்டு விடுதலையாகி வெளியே போயிடலாம். வெளியே போகும்போது என் மனைவியோடு நான் போகக்கூடாது, என் பிள்ளைகளோடு போகக்கூடாது. என் மனைவி என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் மட்டும்தான் வெளியே போயிடணும். ஒருவேளை இன்கேஸ் எனக்கு விடுதலையை விட என் மனைவி தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நான் போய் அந்த எஜமானன் கிட்ட சொல்லணும், ஐயா எனக்கு விடுதலை முக்கியம் கிடையாது, எனக்கு என் மனைவி தான் முக்கியம், என் பிள்ளைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கவனிங்க பார்ப்போம். என்ன அந்த முதலாளி நேர ஒளிமுக வாசலுக்கு கொண்டு போவார். நான் அடிமை,
எனக்குன்னு எந்த சுயாதீனமும் கிடையாது. ஏதோ பஞ்ச காலத்துல பிழைப்பதற்காக அந்த மனுஷனிடத்துல வந்தேன். அந்த மனுஷன் என்னை கிருபையா சேர்த்தா, எனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தா. எனக்கு விடுதலை வந்த உடனே நான் விட்டுட்டு போயிடணும், அதுதான். ஆனா எனக்கு என் ஒய்ஃப் வேணும் அப்படின்னும் போது என் கையை ரெண்டுத்தையும் பின்னாடி கட்டிட்டு என்னை ஒளிமுக வாசலுக்கு கொண்டு போவான். நான் அந்த போற வீதியில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை பார்த்து சொல்லுவான், பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான், பெருசா பொண்டாட்டியை பார்த்துட்டான், பெருசா பிள்ளைகளை பார்த்துட்டான், விட்டுட்டு போய் விடுதலை ஆயிட்டு இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாரும் பேசுவான். சிலர் எச்ச துப்புவான், சிலர் அவமரியாதை பண்ணுவான். அடிமை மாதிரி இருக்கிறான் பார், கிடைச்ச விடுதலையை கூட உதாசீனப்படுத்துறான் பார் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த அடிமைக்கு தனக்கு என் மனைவி தான் தேவை, என் பிள்ளைங்க தான் தேவை, நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அதனால என் மனைவியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி போவான். ஒளிமுக வாசல் என்னை கொண்டு போய் நிப்பாட்டுவான். பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கேட்பாங்க, விடுதலை வேணுமா, உனக்கு ஒய்ஃப் வேணுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லணும் எல்லாருக்கும் முன்னாடி, எனக்கு விடுதலை முக்கியம் கிடையாது, நான் நேசித்த என் மனைவி தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம். உடனே கம்பி நல்ல சுட காய்ச்சி ஒளிமுக வாசல்ல இருக்கிற பாருங்க, அந்த இடத்துல அப்படி இல்லைனா என் முதலாளியோட வீட்டு வாசப்படியில் இருக்கிற அந்த நிலைக்கால்களில் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த கம்பியை காய்ச்சி என் காதை அந்த நிலைக்காலோடு சேர்த்து அப்படியே இழுத்து ஒரு குத்திடுவாங்க. இந்த லோன்ல வாங்குற ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஒரு இது போடுறாங்கல்ல, ஏதோ ஒன்று போடுறாங்க இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி என் காதை நிலைக்காலோடு சேர்த்து அப்படியே குத்திடுவாங்க. அப்படி குத்திட்டு அந்த கம்பி எடுக்கும் போது சில நேரத்தில் என் காது பிஞ்சிட்டு வந்துடும். சூடான நேரத்தில் அந்த கம்பியை குத்தும் போது இந்த பிரெயின் எல்லாமே பாதிக்கப்படுமா. சில பேர் இந்த கம்பி குத்தி பைத்தியமா மாறிடுவானா. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு விடுதலை வரும்போது இவனை விட்டுட்டு போயிடுமா. எப்பெல்லாம் அந்த நிலைக்கால் கிட்ட போறானோ, அந்த ஹோல்ஸை பார்க்கறானோ, அப்பெல்லாம் தன் மனைவிக்காக அவன் ஏற்றுக்கொண்ட காயத்தை பார்ப்பான். எப்பெல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி போறானோ, தன் காதில் இருக்கிற ஓட்டை, கருகி போன நிலைமை, பிஞ்சு போன நிலைமை எல்லாத்தையும் பார்க்கும் போதெல்லாம் தன் மனைவிக்காக நினைப்பானா. எல்லாம் நினைப்பார். சிலுவையும் அப்படித்தாயா. இயேசு நினைச்சிருந்தார்னா நம்ம எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டு இன்னொரு உலகத்தை உண்டாக்கி இருக்க முடியும். கெட்டு போன நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்ப ஆரம்பித்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் அடிச்சாங்க, ஒரு வார்த்தை பேசலையே. அவர் பரிசுத்தம் உள்ளவர், குருடனுடைய கண்களை திறந்தவர், செவிடர்களை செவிகளை திறந்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். உங்க மேல என் மேல வச்ச நேசத்து நிமித்தமா ஒரு வார்த்தை கூட பேசல. அவருடைய முகத்துல துப்பினார்கள், தலையில முட்கீடு வைத்தார்கள், கன்னத்துல இழுத்து அடிச்சிட்டு வேலைக்கார பையன் கேட்கிறான், உன்னை அடிச்சது யாருன்னு. ஒரு வார்த்தை பேசலையே. நம்ம மேல வச்ச நேசத்து நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் அகோரமான மரணத்தை ஏறெடுத்தார். நமக்காகத்தான், எனக்காகத்தான், உங்களுக்காகத்தான். அவர் விடுதலை ஆயிட்டு இப்ப நம்ம கிட்ட வந்தா நாம அவரை எப்படி பார்க்கிறோம்? வேற மாதிரி பார்க்கிறோம். எப்பெல்லாம் சிலுவையை பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நினைச்சுக்கணும், என்னை மீட்பதற்காக, என் மேல வச்ச நேசத்திற்காக என் நேச மணவாளன் ஏற்றுக்கொண்ட காயங்கள். எப்பெல்லாம் அந்த காயத்தை பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நினைச்சுக்கணும், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து என்னை மீட்பதற்காக தன்னையே பலியாக்கின தியாகம். இந்த நல்ல மாலை வேளையில சிலுவை எதுக்காக நினைக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னைக்காச்சும் திரும்பி பார்த்திருக்கியா? சுலோமித்தியால் போன மாதிரி நீங்களும் நானும் போயிடுவோமோ? அல்லது மீண்டுமாய் மனம் திரும்பி மெய்ப்பனை தேடி வந்தது போல திரும்ப வருவோமோ? நமக்காக ஏற்றுக்கொண்ட அடிமையின் கோலம் எடுத்த இயேசுவை போல் அவர் பட்சத்தில் நிற்போமோ? அல்லது நன்றி கெட்டவர்களாய் அவர்களை விட்டு விலகி போவோமோ? நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். உனக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள் 1000. ஒரு வார்த்தை கூட என்னை ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கல. நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்போமே, கடைசியா நல்லா ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு?
கடைசியா நல்லா உட்கார்ந்து பைபிள் படிச்சு எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு கடைசியா கீழ்ப்படிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்ல, எது பின்னாடியோ போயிட்டேன்ல, கதவை சாத்திட்டு வெளியே வர மறுக்கிறேன்ல, நீங்க வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றேன்ல, அதே ஆண்டவர் இந்த நல்ல மாலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். உன் அருகாமையில நின்று தங்க ஆயத்தை காட்டி கேட்கிறா, நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த தெரியுமாப்பா? இதெல்லாம் உனக்காக நான் கொடுத்தேன். என்னை விட்டு தூரம் போயிடுவியோ? என்னை விட்டுட்டு தூரம் போயிடுவியோ? நீ வருவாயாங்கிற ஏக்கத்தோடு இந்த மாலை வேளையில தெய்வம் வந்திருக்கிறார். நம்ம காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நம்ம வாய்களை திறப்போமே, ஆண்டவரை பார்த்து பேசுவோமே. இன்னைக்கு நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா, என் மேல பறந்த நேச கொடி ஆண்டவரே. இது எல்லாம் உம்மாலே வந்தது ஆண்டவரே. உங்களை விட்டுட்டு தூரம் போயிட்டப்பா. எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.